அன்னையர் தினமாகிய இன்று உலக அன்னையர் அனைவருக்கும் பரிபூர்ண நல்லாசிகள். அன்னையர் உடல் நலத்துடன், மன வளத்துடன், அறிவு தெளிவுடன், ஞானமும் கீர்த்தியும் பெற்று நிறை செல்வத்துடன் அவர்கள் என்றும் மகிழ்வுடன் நிறைவுடன் நீடூழி வாழ பரிபூர்ண நல்லாசிகள். முதல் அன்னை பிரபஞ்சம். பிரபஞ்சமே அனைத்தையும். இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கு காரணமே அந்த ஆதிசக்தி, மகாசக்தி. அதுவே பிரபஞ்ச தாயாய் விளங்குகின்றது. அந்த ஆதிசக்தியில் இருந்தே அனைத்து சக்திகளும் தோன்றியது. ஆகவேதான் பிரபஞ்சத்தாய் நீடூழி வாழ்க. பிரபஞ்சத்தில் இருந்து உருவான இந்த பஞ்சபூதங்கள், அவைகளிலிருந்து தோன்றிய உயிர்கள் ஆக இவை அனைத்தும் நீடூழி வாழ்க. இந்த மண் உலகில் அனைத்திற்கும் ஆதாரம் அதுவே. ஆகவேதான் அன்னை பூமி நீடூழி வாழ்க. நீர் வாழ்வன, தாவரம் ஊர்வன, பரப்பன, நடப்பன, மனிதன் என்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் தாயாய் விளங்குவது அன்னை பூமி. ஆகவே அன்னை பூமி நீடூழி வாழ்க. ஒவ்வொரு உயிர்களும் தோற்றுவிப்பது அன்னை. ஆகவே உலக உயிர்களுக்கு அன்னையாய் விளங்குகின்ற அத்துணை தாய்மைக்கும் அத்துணை அன்னையருக்கும் பரிபூர்ண நல்லாசிகள். மனிதனை ஈன்றெடுத்து பாலூட்டி, தாலாட்டி, சீராட்டி, வளர்த்து தான் பெற்ற குழந்தையை உலகம் முழுவதும் பாராட்ட வேண்டும். உலகம் சிறக்க அவன் வாழ வேண்டும். இவனை பெற்ற தாய் யார் என்று எல்லோரும் பெருமைப்பட பேச வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காகவே ஒரு அன்னையானவள் எத்தனை எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அத்துணை துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு தன் கருவிலே உதித்த அந்த உயிர் எப்பொழுது மகிழ்வோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்பவள். எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் அத்தனை குழந்தைகளிடத்திலும் சம அன்பு கொள்பவள். தான் பெற்ற குழந்தைக்கு மட்டுமல்ல, பாலுக்காக அழுகின்ற எந்த குழந்தைக்கும் பாலை கொடுத்து வளர்க்கக்கூடியவள் அன்னை. ஆகவே அன்னை இல்லாமல் உலகில்லை, அன்னை இல்லாது உயிர்கள் இல்லை. ஆகவே அன்னையரை நினைந்து அந்த அன்னையருக்கு வாழ்த்துக்களை கூறுகின்ற இந்த நல்ல நாளிலே அவர்களுடைய மனம் சிறிதும் வருத்தப்படாது, வேதனைப்படாது, அவர்களுடைய மனம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும் நிலையையே குழந்தைகள் கொடுக்க வேண்டும். குழந்தைகளினுடைய கடமை ஒரு நன்றி. தன் தாயை, தன் பெற்றோரை எப்பொழுதும் மகிழ்வோடு வைத்துக் கொள்வதுதான். தாயிடம், தந்தையிடம், குருவிடம் எப்பொழுதும் மனம் வருத்தம் கொள்ளக்கூடாது. அவர்களிடம் கோபித்துக் கொள்ளவும் கூடாது. அவர்களை எப்பொழுதும்
அன்போடு நேசித்தல் வேண்டும். ஏனென்றால் குழந்தைகளினுடைய வளர்ச்சி ஒன்றையே பெற்றோர்கள், குறிப்பாக தாய், நினைக்கின்றார். ஆகவேதான் தாயினுடைய வயிறு, தாயினுடைய நெஞ்சு எப்பொழுதும் குளிர்ச்சியாக மகிழ்ச்சியாக இருக்கும்படி செய்வதுதான் அவள் ஈன்றெடுத்த குழந்தைகளின் கடமையாய் கொள்ள வேண்டும். ஆகவே அன்னையர் தினத்திலே அவர்கள் என்றும் நலமுடன் வளமுடன் வாழ பரிபூர்ண நல்லாசிகள். அன்னையிடம் இருந்து தோன்றிய குழந்தைகள் அனைவரும், சகோதர சகோதரிகள் அனைவரும் ஒற்றுமை உணர்வுடன் சகோதர பாசத்தோடு கடைசி வரை இருந்து குழந்தைகள் அனைவரும் கடைசி வரை தன் தாய்க்கு நன்றியோடு இருத்த, அன்னையை வணங்குகின்ற குடும்பம் சிறந்து விளங்குகின்றது. அன்னையை தெய்வமாக கருதுகின்ற எந்த குழந்தையும் உயர்ந்த நிலையை அடைகிறது. ஆகவே அன்னை தெய்வம் நீடூழி வாழ்க. இந்த நல்ல நாளில் சிங்கை வாழ் மக்கள், சிங்கை மெய் உணர்வாளர்கள் இந்த அன்னையர் தினத்தை அவரவர்களுடைய இல்லத்தில் இருந்து தாங்கள் ஈன்றெடுத்த அன்னையை வணங்கி நேசிப்பதைப் போல தாயாய் தந்தையாய் குருவாய் விளங்குகின்ற எல்லாம் வல்ல அந்த ஆதி குருவிற்கு, மகா குருவையும் அன்னையைப் போல் நேசித்து என்றும் ஒரு சொல் சிறு சொல் குரு சொல் ஏற்று நம்பிக்கையும் விசுவாசத்தோடும் இருந்தால் தொல்லையும் நோயும் தானே விலகும். ஆக இந்த அன்னையர் தினத்திலே சிங்கப்பூர் மெய் உணர்வாளர்கள் அனைவருக்கும் பரிபூரண நல் ஆசிகள். உலக மாந்தர் அனைவருக்கும், உலக அறிவாளிகள் அனைவருக்கும், அன்னையை போற்றும் உத்தமர் அனைவருக்கும் பரிபூர்ண நல்லாசிகள். எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ்க. வையகம் சாந்தியும் சமாதானமும் சந்தோஷமும் அடைக. இந்த கொரோனா யுத்தத்திலே எல்லோரும் தனித்திருத்தல், வீட்டில் இருத்தல், சமூக இடைவெளியோடு இருத்தல் என்ற இந்த கட்டுப்பாட்டுகளோடு இருந்தாலும் பலர் வீட்டில் இருந்தபடியே தன் கடமைகளை செய்தாலும், பலருக்கு வேலையே இல்லை என்று சொன்னாலும், மற்ற நாட்களை விட இந்த கொரோனா யுத்தம் போர்க்கால நடவடிக்கையாக எடுக்கப்பட்ட இந்த ஊரடங்கு காலத்தில் அதிகமான வேலை அன்னைக்குத்தான். மற்ற காலங்களில் கூட கணவன், குழந்தைகள் இவர்கள் வேலைக்கு செல்லுவதற்கு, பள்ளி கல்லூரிகளுக்கு அனுப்புவதற்கு தன் கடமைகளையெல்லாம் வேக வேகமாக செய்து முடித்து அவர்களை அவர்களுடைய பணிகளுக்கு அனுப்பிய பிறகு சிறிது நேரமாவது மெதுவாக நிதானமாக இல்ல கடமைகள் அனைத்தையும் செய்தார். அவர்கள் இல்லம் வருவதற்குள்ளே அனைத்து கடமைகளையும் செய்து விடுவார். ஆனால் இப்பொழுதோ கணவன் வேலைக்கு செல்வதில்லை, குழந்தைகள் பள்ளி கல்லூரிக்கு செல்வதில்லை. 24 மணி நேரம் இல்லத்திலேயே இருப்பதால் அதிகமான வேலை அன்னைக்குத்தான். இந்த காலகட்டத்தில்
அன்னையினுடைய இந்த அற்புதமான பணியை, சேவையை நினைத்து எல்லோரும் இந்த அன்னையை போற்றுவோம். அன்னைக்கு சிறிதளவாவது ஒவ்வொரு நாளும் ஓய்வை கொடுப்போம். மற்றவர்களுக்காவது 8 மணி நேரம், 5 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் என்று அவரவருடைய பணிகளுக்கு நேரம் ஒதுக்கப்படுகிறது. ஆனால் இல்லத்தில் இருக்கின்ற தாய்மார்களுக்கு நேரமே இல்லை. ஆகவே எல்லா நேரமும் எந்த சூழ்நிலைகளிலும் அவள் தன்னுடைய பணிகளை செய்து கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட அன்னையை அனைவரும் போற்றுவோம். அந்த அன்னையினுடைய மனத்தை குளிர வைப்போம். அன்னை குளிர்ந்தால் இல்லம் குளிரும். அன்னை பூமி குளிர்ந்தால் உலக உயிர்கள் அனைத்தும் குளிரும். ஆகவே அன்னையே நீ நீடூழி வாழ்க, அன்னை பூமியே நீ நீடூழி வாழ்க, பிரபஞ்சமே நீ நீடூழி வாழ்க. வளர்க மெஞ்ஞானம், வாழ்க சமாதானம். உலக நலம் காப்போம், உலக அமைதி காப்போம், இறையருளால் சத்திய யுகம் காப்போம். அன்னை பூமி நீடூழி வாழ்க, பிரபஞ்சம் நீடூழி வாழ்க. சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம்.